சாப்பாடு நாங்க இருக்குன்னா வரணும் சரி சரிங்க பாபா வணக்கம் 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 சபைக்கு வணக்கம் வணக்கம் சரி போகட்டும் ஒரு மனிதனா பிறந்தார் எப்படி இருக்க வேண்டுமா எப்படி ஒரு மனிதனா பிறந்தார் எப்படி இருக்க வேண்டுமா எப்படி எரிமன் சுறுசுறுப்பு சரி எரிவின் உழைப்பு உழைப்பு ஆகையின் கூட்டம் கூட்டம் அணியின் வருத்தம் வருத்தம் ஆணின் உறவு சரிதான் மனிதனுக்கு தேவை ஒரு மனிதனா பிறந்தார் இத்தனை பொருள்களும் ஒரு மனிதனுக்கு தேவை சரி எரிமன் சுறுசுறுப்பு என்றார் எறும்பு என்னைக்காவது ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துருக்கியா இருக்காது எறும்புக்கு எஞ்சன் உடம்பு உடம்பு அவரவர் கைனாலும் ஆமா எஞ்சன் உடம்பு அல்லவா ஆமா அந்த எறும்பு எப்படி என்னைக்காவது ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துருக்கியா இருக்காது அதனுடைய வயிற்று சீவனத்துக்கு எந்த நேரமும் ஊறிக்கொண்டே இருக்கும் அத்தனை பிரகாரம் ஒரு மனிதனா பிறந்தவன் சரி சுறுசுறுப்பாகத்தான் இருக்கணும் போல ஆமா ஆமா அதான் எரிமன் சுறுசுறுப்பு சரி எரிவின் உழைப்பு உழைப்பு எரிவின் உழைப்பு என்றார் எரிவு மணி எந்த அளவுக்கு உழைக்கிறதோ அத்தனை பிரகாரம் ஒரு மனிதனா பிறந்தவன் உழைச்சு சாப்பிடணுமா ஒரு ஏமாத்தி சாப்பிடக்கூடாது கூடாது காலையில எந்த உடனே ஏமான் காட்டி கொடுப்பான் அது சாப்பிட்டு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடாது அது உடல்ல ஒட்டாது எழுதுவோ உழைக்க வேண்டும் உழைச்சு சாப்பிட வேண்டுமா சரி அதான் எரிவின் உழைப்பு உழைப்பு ஆக்கையின் கூட்டம் கூட்டம் ஆக்கையின் கூட்டம் என்றால் ஏதாவது ஒரு அம்மாவாசை ஒரு காலத்து காக்காய்க்கு சாதம் வச்சால் என்னைக்காவது ஒரு காக்கா உட்காந்து பார்த்துக்கிறியா இருக்காது கிடையாது காய் விட்டு அது 3-4 காக்கா வந்தால் அந்த சாதத்தை சாப்பிடும் அத்தனை பிரகாரம் ஒரு குடும்பம் இருந்தால் சரி மனைமக்களோடு ஒற்றுமையா சரிதான் சந்தோஷமா சாப்பிட வேண்டுமா காக்கையின் கூட்டத்தை போல் அதான் காக்கையின் கூட்டம் கூட்டம் ஐந்து வருத்தம் 5 நேரம் வேலை வாங்கி கொண்டே இருப்பார் அது என்ன நினைக்குமா நம்ம கையிலே பிறந்து உனக்கு சுமக்கிறவே நாளையில உனக்கு வேலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அவன் வேலையெல்லாம் வாங்கி கொண்டு அந்த கழிவு மேய்க்கிறதுக்கு அவுத்து விடுவான் அவுத்து விடும் போது போல மாடு போல நிறைய இருக்குல்ல அதுல காட்டுல மேய்க்கிட்டா காட்டுக்காரங்க சும்மா விடுவாங்களா சண்டைக்கு வருவாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதான் முன்னாடி முட்டி போட்டு முன்கால 2 கால கட்டுவான் அந்த கைதுக்காக முன்கால 2 கால கட்டினா கட்டும் போது அது வேகம் குறைஞ்சு கூட எங்கேயும் போவாது அப்போது கட்டும்போது அது என்ன நினைக்குமா அதாவது இவனுக்கு நம்ம வேலை செய்யக்கூடாதுன்னு இருந்தோம் நம்ம காலத்தை வணங்குறான் அப்ப அந்த கைது வந்து வருத்தத்தை நினைக்குமா மாறி போகுது புத்தி மாறி போகுது ஆமா அது போல சரி ஒரு மனிதனா பிறந்தவன் நிரந்தரமா இருக்க முடியாது இல்லையா மனிதனா பிறந்தவன் வருத்தத்தை நினைக்க வேணுமா இல்லையா சரி அது மானின் உறவு மனிதனுக்கு தேவை சரி போகட்டும் என்ன ஒரு 20 வருஷமா ஆடுறோம் நம்ம என்ன என்னைக்காக அதாவது அண்ணாமப்பன நகரத்திலே திருவிழா அதாவது முனீஸ்வர சுவாமி சரி இல்லையா இன்னைக்கு என்ன நாள் நீங்க என்ன சிவராத்திரி ஆமா சிவராத்திரி ஏன் எதுக்காக சிவராத்திரிங்கிறாங்க எதுக்குன்னு கேட்டா அந்த அதாவது வருடத்துக்கு ஒரு முறை இந்த சிவன் இன்னைக்குதான் நிம்மதியா தூங்க வரான் இந்த சிவன் இன்னைக்குதான் தூங்கி வந்திருக்கும் போது தூங்குவாரு ஆமா அதாவது பேர் சிவராத்திரி இன்னைக்கு ஒரு பையன் சிவன் வந்து தூங்குவாரு யார் சொல்லுது கல்வி இருப்பாங்க எல்லாரும் கண்ணு வைத்து முடியுமா சிவபெருமான் கண்ணு வைத்து முடியுமா இருக்க மாட்டான் காலேஜ் படிக்கிறப்ப இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க என்னது ஐயா எங்க கூத்துக்கு போறீங்களா இன்னைக்கு சிவராத்திரி என்ன எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கறான் என்ன புறத்தை பார்த்தியானா சொல்றது கேளுயா சரி அவன் சொல்றதான் நான் சொல்ல முடியும் அவன் படிக்க சொல்றான் சின்ன பையன் படிக்க சொல்றான் அவன் சொல்லும் போது என்னடா தம்பி சமாச்சாரம்னு கேட்ட அவன் என்ன சொன்னான் அதாவது டெய்லி அனுதினமும் நம்ம வந்து சிவனை கூப்பிட்டு இருக்கிறோம் ஆமா சிவன் நமக்கு நல்ல வரம் கொடுக்கிறாரா இல்லையான்றது அவரவர் என்னப்படி அளக்குறாரு ஆனா இன்றைய தினத்துல சிவனுக்கு வந்து இன்னைக்கு உறக்கம் உள்ள நாள் அதனால எல்லாரும் கண்ணு மூச்சிருப்பாங்க சிவன் என்னைக்கு எத்தனை நமக்கு வரம் கொடுப்பாரு அப்படின்னு இன்னைக்கு சிவராத்திரி பேர் வைத்து காலையில 4:30 மணி 5 மணி போலதான் எழுந்துட்டு போறான் அப்பதான் வரம் கொடுப்பாரான் அப்படின்னு ஸ்கூல் பையன் என்ன கேட்கறான் எந்த புத்தகம் இருக்குது எந்த புறாத்துல எனக்கு எந்த புத்தகம் இருக்குது ஒரு பையன் கிட்ட கேட்கறான் கேட்டிருப்பான் கண்வழி பார்த்து தெரியாது அதனால பாமர மக்கள் எப்ப வரணும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா சிவன் தூங்குறாரு அதுக்கு பேர் தான் சிவராத்திரி
சரி சரிப்பா சிவன் பூரா நீங்க அவதான் வாஜாரு அவன் படிச்சவன் அவதான் வாஜாரு அவன் தொடர்புல அர்த்தம் இருக்கா இல்லையா அவன் தொடர்புல அர்த்தம் இருக்கா இல்லையா சரி அப்படி இருப்பதாலே சிவராத்திரி முன்னிட்டு நமக்காக ஒரே ஒரு நாடகம் இல்லையா ஆமா மாதா இதா இதா ஒரு சரி தெய்வம் தெய்வம் என்று சொல்ல முடியாது பெரியார் முதல் பெரியார் வரை நல்ல முறையை ஒண்ணு கொடுத்து இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு மட்டும் பருப்பு சாம்பார் நாளைக்கு இருந்து 17 நாளைக்கு நல்ல கறி சோறாடு திம்மாங்க அந்த சிவரே சுருகாயில போட்டு ஏன் நமக்கு கூட கூடாதுன்னு பச்சை வச்சு பருப்பு சாம்பார் நாங்கள் முதல் ராத்திரி ஆயிட்டு போறோம் அதோட சரி எங்களுக்கு 2 ராத்திரி கொடுத்தா சரி அப்படி இருப்பாரு அதா சரி இதா குரு தெய்வம் சரி என்று சொல்ல முடியாது பெரியார் முதல் பெரியார் வரை நல்ல முறையில் ஒண்ணு கொடுத்தார் பாருங்க பிள்ளைகளா அப்படின்னு ஒரு சங்கர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் மரியாதை செய்ய வேண்டும் அரை எங்க இருக்கு அடையில இருக்குது இல்ல அரை கிலோ கூட 1 கிலோ ஒண்ணு மரியாதை கடல வாங்க முடியுமா இல்ல வாங்க முடியாது நாம பேச விடுங்க வந்தால் நல்ல வார்த்தை வந்தா மரியாதை சுத்தமான வார்த்தை வந்தா இல்ல காலையில 1.5 இட்லி கிடைக்காது அதனால மரியாதை வாங்க கொண்டவரே ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற முதல்வர் இன்னும் கவுன்சிலர் 6 நம்பர்கள் முதல் பூசாரி கோவில் நிர்மலித்தார் அறிஞாலத்து வாலிபர் எதிர்காலத்து கலைஞர்கள் சரி ஆதரவு மாணிக் சர்தார் இன்னும் அங்கத்து கிராமத்திலிருந்து நாடு கண்டளிக்கு வந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கு கோவில் நிர்வாகி இருக்கிறாரு ஐயா பூசாரி ஐயா அவர் பேர் சொல்ல நமக்கு தகுதி கிடையாது ஆமா ஐயா ஐயா ராஜேந்திர அண்ணா ஐயா சரி அண்ணாவுக்கும் இன்னும் சேலம் மாவட்டம் ஆத்திர வட்டம் தலைவாசல் அடியான இருக்க முடியாது இன்னும் சித்தேரி சேர்ந்து ஏவக்கண்ண நாடகர்களுக்கும் இன்னும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் குருந்தப்பட்ட வட்டம் சேர்ந்து கோடியடி மிருத சக்கரவர்த்தி அண்ணா தேவராஜ் அவர்களுக்கும் இன்னும் புதிய வழியிலும் கரிமன் சேர்ந்து மோகன்குமார் அண்ணவர்களுக்கும் அதே கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்து அது புதுமானி புதுபாளையம் நகரத்திலே மிருதங்க சக்கரவர்த்தி அண்ணா திருமலை ஐயா அண்ணனுக்கும் அதுதாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படின்னாங்க ஐயா திருமலை அண்ணர்களுக்கும்
அதே கணவர் மாவட்ட சேர்ந்த இந்த சுப்பிரமணியன் வள்ளிகை சுப்பிரமணியன் அவங்க கலைஞர் சேர்ந்த சுப்பிரமணியன் அவர்களுக்கும் சரி மற்ற நாடக நண்பர்களுக்கும் வணக்கம் வணக்கம். படித்தவர் அறிவாளி கிடையாது, படிக்காத முட்டாளும் கிடையாது. இல்ல நமக்கு இருந்தாலும் நாடு நினைக்க முன்னோங்க இருக்கிறோம். சரி, அப்படி இருப்பதாலே உங்க வீட்டுல சிறையை கொஞ்சம் தவறிச்சுதான் அந்த தவறுல மறுத்து சரி ஆடமகன் என்று எப்படி அன்போடு வர வைக்கிறாயோ அத்தனை பிரகாரம் இந்த இரவு எங்க நாடக பேராசையும் சரி என்னையும் என்னால் சில தவறா நடக்கலாம். மனிதனா பிறந்தவன் யாரும் தவறுல ஆட முடியாது. அவர் என்பது தன் அறியாமல் வரக்கூடியது வருவது ஏற்கனவே சண்டை பிடிக்கிறது தவறு கிடையாது. அவர் என்பது சரி தன் அறியாமல் வரக்கூடியது வருவது ஆணி கழி சரிக்கும் சரி நான் வல்லவன் நான் திறமைசாலி அப்படின்னு யாரும் பேச முடியாது. ஏதோ நமக்கு தெரிந்தாலும் நாடு நினைக்க முன் வந்திருக்கிறோம். சரி அப்படி இருப்பனாலே உங்க வீட்டு பிள்ளை போல் நாடு நண்பளையும் என்னையும் அன்போடு ஆதரிக்குமாறு சப்பாடு உனக்கு சரி போகட்டும். இவரெல்லாம் வாய் பேச அரங்கேற்றால் வாய் பேச உட்கார்ந்து ரமணனுக்கும் சரி உமா மகேந்திரக்கும் சரி முந்தைய பிறந்த விநாயகர் சரி நல்லது செய்தாலும் கட்டை செய்தாலும் இல்லை ஏன்னு சொல்ல முடியாது. விநாயகர் அழைத்து 2 வாரம் வாங்கி கொண்டு பிறகு விநாயகர் பாட்டு கொடுக்குறாங்க. எங்க போனாலும் ஒரு காலி பாட்டு கொடுத்தாங்க. அதே நம்பர் பிரகாரம் தான் வாங்குறாங்க. இது வேற தும்ப மாட்டேங்குது பாட்டுல நம்பர். ஆமா வணக்கம் தெரியாது எனக்கும் தெரியாது. எனக்கு ஒரு நேரம் தெரியுதுதான் இல்லை ஐயா. 10 ரூபாயில எனக்கு காணாது. எவ்வளவுதான் கேட்கிறா? ஒரு 240 ரூபா கூட போதுமா? இப்படி சத்திரத்தை ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுறேன். போதுமா? இல்ல அது போதும். 500 ரூபா கொடுத்த நோட்ல கணக்குல ஏறி ஐயா. சரி விநாயகர் 108 விநாயகர் இருக்குது. அது நீங்க யாரு யாரு கேட்கிறாய் ஐயா? பரமக்கடலுக்கும் உமா பாரதிக்கும் முந்தி பிறந்த தொந்தி கணபதி தொந்தி பிறங்க வருது. ஐயா பிறந்த முகம் அப்படியா? ஐயா
சரி பாதம் படித்து விடுகிறார் அட பாதம் சாமி பாதம் படித்தபடியால் உண்மையிலே யாது ஒரு குறைமில்லாமல் சேமத்தோடு வாழ்ந்திருப்பாய் ஆசைவதற்கு பரவாயில்லைங்க. யார் எண்ணங்கள் எப்படியோ சரிதான் வாழ கடவுள் ஆமா நல்ல முறையில் வாக்கு கொடுத்திருக்கிறாய். ரொம்ப சந்தோஷம். அப்படி இருந்தாலும் எப்பா பாலகா அரச மரத்தடியிலே இருந்து என்னை அசைந்து அசைந்து நாளைய வேலை கழித்த காரணம் யாது? என்கிட்ட வண்டி இருந்து போட்டு என்கிட்டயே வாகனத்துக்கு வந்துருக்குல்ல ஆமா சரி போட்டுங்க. சரி கடவுள் வந்திருக்கீங்க. எனக்கு 2 வர வேண்டும். வரவா? ஆமா கண்டியா வரத்தை கேளடா யாரு வர வேணும்? சொன்னாக வர வேணும். என்னடா வரோம் அவளுக்கு என்னடா என்ன சாமி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வரேன் கேட்கறேன். என்னடா வரணும் அவ்வளவு அழுப்பே கேட்கறேன். என்னப்பா வரோம் ஒரு கோட்டை ஒன்று வாங்கிக்கணும். 5 வாங்கி விடு. அதெல்லாம் சாப்பிட்ட காலம் தவறி போச்சு. அப்படி கிடையாது. சரி இந்த கிராமத்துல வந்து மாதம் மும்மாரி மழை பெய்ய வேண்டும். ஆமா நான் வாங்கிட்டு போன மாதிரி எவ்வளவு மழைலாம் கண்டிப்பா இல்ல. போன ஆண்டு வந்து போச்சு. இருக்கட்டும் விடு. ஆனால் ஆமா மாதம் மும்மாரி மழை பெய்ய வேண்டும். நாடு கேட்க வேண்டும். நல்ல மழை பெய்ய வேண்டும். வியாபாரமான குடிமக்கள் எல்லாம் ஆமா செடி கொடுக்குறோம். ரொம்ப டைட்டா இருக்கு. மழை பெஞ்சா புஷ்கிட்டு வரும். தண்ணி விட்டு பக்கமா போ. நல்ல முறையில் நாடு ஜெயித்திருக்கணுங்க. சரி இது முதல் வாரம் கேட்ட பிரகாரம் மாதம் மும்மாரி மழை பொழிந்து குடிமனைக்கு யாது ஒரு குறைமில்லாமல் சுகசேமமா இருக்கக்கூடிய காட்சி கொடுக்கிறோம். முதல் வரம். 2வது வரம். இந்த இரவு நாங்கள் நடத்தும்படி நாடகம் உண்டு. சரி இந்த இரவு உண்டு. ஆமா நாளை 6 மணி வரைக்கும் எங்க நாடகம் உண்டு. ஆமா நாடக பேராசிரியம் என்னையும் என்னால எந்த தவறு இருந்தாலும் பொறுத்து காத்திருக்கிற மாதிரி கேட்டு அப்படியே நாடக மேடையிலே நாரியின் மனைவியா இருக்கக்கூடிய சித்தி புத்தியும் அமர்ந்திருந்து வரக்கூடிய அன்பருக்கு காட்சி கொடுக்கிறேன். சென்று வரட்டுமா? பெஞ்சிலே முருங்க நாடக விளம்பரம்.
ஈஸ்வரனுக்கு ஒப்பொழுதும் திருவிழாவும் மரபராக கொண்டாடப்பட்டு நமக்காக ஒரு இரவு நாடகம். நீ சொல்ல வேண்டியதான், நான் கேட்க வேண்டியதான். அப்படி ஓடு. 19 நகரத்துல வந்துடலையே அப்பனா இருக்கக்கூடாத முனீஸ்வர சாமி. ஆமா இல்லையா? முனீஸ்வர சாமி, ஆமா, அம்பாள் பேச்சி அம்மன், வீரன், இப்படி சொல்லக்கூடிய குலதெய்வம் எல்லாம் ஒற்றுமையா வகித்து. ஆமா, இது வந்து வரலாறு காணாத இது இந்த வருஷத்துல நடக்க போறது. ஆமா, ஒரு முனீஸ்வரர் கோயிலுக்கு வரலாறு காணாத மகாபாரத போர் நடக்குது. முதல்ல பாரதம் ஆரம்பிச்சிருக்கு. பாரதத்தை உண்டாக்குறது 14ஆம் நாள் சண்டை வரைக்கும் பாரதம். இது வந்து வரலாறு காணாத இப்ப இந்த சுத்து வட்டாரத்துல 18 நாள், சட்டத்துல கூட 13 நாள் 14 நாள் தான். ஆமா, அது திரௌபத கோயில். இது முனீஸ்வர கோயிலுக்கு 18 நாள் பாரதம் பண்ணா ஆமா, அவருக்கு ஏதாவது ஒரு அருள் இருந்துதான் இதெல்லாம் நம்ம நடக்கணுங்கிற ஒரு உண்மைதான். உபயம் பண்ணாலும் 18 நாள் பாரதம் ஒரு ஊரா சேர்ந்து வைக்கிறது. ஆமா, அது ஒருத்தரா நடக்க முடியாத காரியம் கிடையாது. கல்வெட்டுலாம் கூட மதிச்சிருக்கிறாரு இந்த வருஷத்துல. ஆமா ஆமா, அப்பேற்பட்ட முனீஸ்வர பெருமாள் சரிதான். அப்பேற்பட்ட அருமையை பூசாரி இருக்கக்கூடிய ராஜேந்திரன். ஆமா, ஆமா, இன்று முதல் உபயமாக ஆமா அருமைநாள் வேல்முருகன் வாசுகி வேல்முருகன், வளர்மதி, ஜானகி, கல்விக்கரசு, பத்திரக்கோட்டை. ஆமா, இவங்க உபயம் இன்னைக்கு முதல் உபயமா. ஆமா, நாம வந்து முதல் கல்யாணத்தை நம்ம ஆரம்பிச்சு வச்சுட்டு போனா 18 நாள் பாரதம் முடிச்சு கோரணப்பட்டு நடந்து கொண்டிருக்கூடிய அருமை நாடக பேராசான் நம்ம சுப்பிரமணிய நாடக ஆசிரியர் அவரால் முடிச்சு பட்டாபிஷேகம் அவர் மறுபடியும் நாமளே வரும். எப்படி நாமளா முதல்ல ஆரம்பிச்சு 18ஆம் நாள் பட்டாபிஷேகம் முடிச்சு பட்டாபிஷேகம் இந்த வருஷம் உத்தரவு கொடுக்குன்னு சொல்றாரு. உத்தரவு கொடுத்தா நாம தான் பட்டாபிஷேகம். உண்மைதான். இல்லை அடுத்த வருஷம் பட்டாபிஷேகம். உண்மையா? இது வரலாறு காணாத இது. இந்த பக்கத்துல நடத்தணும்னா 22 ராத்திரி பாரத குத்து நடத்துறாங்க. அனுமந்த பக்கத்துல மரக்கானங்கிற ஒரு ஊர்ல 22 ராத்திரி அது நடக்குது பாரதம். அப்புறம் மீதி எல்லாம் 10 நாள் 8 நாள் 12 நாள் இப்படிதான் நடக்குமே தவிர இது 18 நாள் எங்கேயும் நடந்தல. இதுதான் முதல். உண்மைதான். ஆனா முதல்ல நெருப்பு இங்கதான். எல்லாம் ஆசி மாசத்துல நெருப்பு யாரும் கொம்பாடி குப்பம் கூட மகத்துக்கு அந்தானம் தான். ஆமா, இதுதான் ஆரம்பம். இங்கதான் ஆரம்பிக்கிறது. ஆமா, முதல்ல வந்து கொம்பாடி குப்பத்தில் தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கடம்புலி வரும். இப்ப இதுதான் முதல் ஆரம்பம். இப்பேற்பட்ட அருமை என்ன ராஜேந்திர சாமிக்கு முனீஸ்வர சாமி அருள் கொடுத்து ஆமா இது என்றும் நிகழ்நா இருக்கும்படி ஆமா இன்று முதல் உபயமாக நாங்கள் நடத்த முன் வந்திருக்கிறோம். இங்க அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மட்டுமுண்டான எங்கத்தோட அங்கத்து கிராமத்தில் இருந்து நாடக கடிகளுக்கு அனைத்து பொதுவும் உனக்கும் சிறுவன் சிறந்த வணக்கம். இன்று முதலொரு கட்டமாக மகாபாரத காவியம். மகாபாரத காவியம்னா அது ஒரு நடத்தும் சரித்திரம் கிடையாது. சத்தியின் மைந்தன் பராசர் மைந்தன் வியாசர். பராசருக்கும் பரிமளகத்துக்கும் பிறந்தவர் வியாசர். வியாச பகவான் பிறந்து கலிங்கிரிய பொறுப்புறமாக அமர்ந்துடைய பரமகள் இடத்துல சென்று கிரீக், கேதூர், சாமம், அதரணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதம் இந்த உலகத்துல பிரஜனமாகிறது. 5வது வேதம் என்று சொல்லும்படியான மகாபாரத காவியத்தை கரமெடுத்து வந்திருக்கிறோம். ஆசி கூற வேண்டும் என்று பரமகள் ஆசைப்பட்டு வியாச பகவான் சொல்லவும் விநாயக பெருமான் எழுதவும் இந்த மகாபாரத காவியத்தை கௌரவிக்கிறார்கள். நீடாளி உலகத்துள் மறைநாளோடு ஐந்தண்ணில் நிலை நிற்கவே பாடாத தகவாழ்வை மகாபாரத முனிராஜன் சொன்னத்தினாலும் ஏடாக மகவேல்வன் கூறு வெறுப்பாக ஒரு எழுத்தாளி கோடாகள் எம்பிரானை இதுதான் மகாபாரத்துடைய உட்கருத்து. நீடாளி என்றால் இந்த உலகம், மறை என்றால் வேதம், வேதம் மறை 4 வேதம். 4 வேதத்தோடு 5வது வேதம் நிலை நிற்க வேண்டும் என்று வியாச பகவான் கொடுத்து இருந்து இது முழுசா படிச்சோம்னா மோட்சம். பாதியில படிச்சுட்டா எங்களை மாதிரி கூத்தாடி எல்லாம் பாதியில் படிச்சுட்டு பைத்தியக்காரனே தெரியும். எங்களை மாதிரி கூத்தாடி 4 பாத்தகத்துக்கு நாங்க கூத்தாடணும்னா எங்களை மாதிரி பைத்தியம். மகாபாரத காவியத்தை நாங்களாம் பாதியா படிச்சுட்டு வந்து கூத்தாடுவோம். இதுல முழுசா படிச்ச உட்காந்து நிறைய பேர் உட்காந்துருக்கிறார்கள் இல்லையா? நாம நினைக்கிறத அவன் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துல அவன் நினைச்சது சொல்லிட்டு அவன் கூத்தாடுறான் அப்படின்னு நாம அவர் நினைச்சதை நம்ம சொல்லுனா அவனுக்கு தெரியலடா இல்ல. எப்படி அவனுக்கு தெரியல? நம்மளை விட அதிகம் தான் அங்க படிச்சு உட்காந்து. உண்மைதான். அப்படி பாதியில படிச்சா பைத்தியம். இது எதுவுமே தெரியாது உட்காந்து ஆணி வேஷம் பொது வேஷம் ஆட்டம் பாட்டத்தை போத்துட்டு போறாங்க பாத்தியா? அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பீட் வராது, சுகர் வராது, எதுவுமே வராது.
இந்த பாதில இருந்து போறாங்க பாரு அவங்களுக்கு தான் பிபி அவங்க நினைக்கிறத சொல்லல அந்த கடத்தை விட்டாண்டா பிபி ஏறிடும் சுகர் மாத்திரம் நான் சுகர் மாத்திரம் போடல அப்படி இதான் மகாபாரதத்துடைய உட்கருத்து இந்த மகாபாரத காவியம் வியாசருக்கு தெரியும், விநாயகருக்கு தெரியும், சஞ்சயனுக்கு தெரியும், சுவர் என்ற ராஜாவுக்கு தெரியும். இவங்க இருந்து எழுதுனதை நாம படிக்கிறோம். இதுல மகாபாரதம் எழுதினவங்க யாரு? ராஜாஜி எழுதிருக்கிறாரு. ராஜாஜி எழுதினாரு கதை சுருக்கத்தோட. கிருபானந்த வாரியார் எழுதினாரு வயசு வித்தியாசத்தோட. தர்மருக்கு 108 வயசு சொல்லிக்கிறாரு. நான் எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்லிட்டு போனா அப்புறம் வரக்கொத்தாரி போனா அப்புறம் நிறைய சொல்லுவாங்க, அவங்க இத்தனை சொல்லுவாங்க. தர்மருக்கு 108 வயசு கொடுத்துக்கிறாரு கிருபானந்த வாரியாரு. இப்படி வியாசர் வந்து செயலா, வெள்ளிமுத்துரார் பாரதம் வந்து செயலா இருக்கும். இந்த நீடாளி உலகத்துள் மரணம் இதெல்லாம் வந்து செயல் வடிவில் அவங்க அமைச்சிருப்பாங்க. பல பேர் எழுதிருக்கிறாங்க, பல விதமா இருக்கும். பல கூத்தாடி வர்றாங்க, பல கூத்தாடியில எப்படி எப்படி அவங்க எல்லாம் பார்த்து சந்தோஷமா இந்த வருஷம் சந்தோஷமா இருக்கு. மகாபாரதம் ஃப்ரீயா பார்த்துருப்பாங்க. ஃப்ரீயா வரிக்குள்ள காய்ச்சலும் ஹிந்திக்காரன் டிவியில 6.5 மணி நேரம் போறான், தெரிஞ்சதோ தெரியல அவன் மாதிரி எதோ போடுறான், எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த மகாபாரதம் தமிழ்நாட்டுல நம்ம நாட்டுல நம்ம பக்கம் தான் கல்வி பிறந்து, இந்த கல்வி பிறந்த ஃப்ரீயா 18 கூத்தாடி வந்தாங்க, ஃப்ரீயா சந்தோஷமா மகாபாரதம். இன்று முதல் கட்டமாக மகாபாரத காவியத்துல முதல் முறையாக இதுக்கு முன்னாடி ஒரு நாடகம் இருக்கு, அதை விட்டுட்டாங்க. விட்டுட்டு இப்ப 2வது கொடுத்துட்டாங்க. யயாதி மகாராஜா பிருகுமுனி சருகத்துல இருந்து வரணும் அங்க நாடகம் மகாபாரதம். அப்புறம் உதங்கமுனி சருக்கம், அப்புறம் யயாதி, அப்புறம் தான் சந்தனு. ஒரு 2-3 நாடகம் இதுக்கு முன்னாடி இருக்கு. அதெல்லாம் பழைய நாடகம், அது புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும். இதுவும் பழைய நாடகம் தான். இன்று நடத்தும்படியான சரித்திரம் சந்தனு மகாராஜன் கங்காதேவி திருக்கல்யாணம். பீஷ்மர் உற்பவம். பீஷ்மாச்சாரி இன்னைக்கு பிறகுறார். இன்னைக்கு பீஷ்மாச்சாரிய வேதவியாசரும் பீஷ்மாச்சாரிய பிறந்துதான் இன்னைக்கு வியாசர் பிறந்தா மகாபாரதம் எழுத போறாரு. அப்போ வந்து சந்தன மகாராஜன் கங்காதேவி திருக்கல்யாணம், மச்சக்காந்தி திருக்கல்யாணம் சொல்லுவாங்க. இந்த நாடகத்தை இந்த அகஸ்தினாபுரத்துல தலைமுறை வந்து 56 தலைமுறை இல்லையா? 56 தலைமுறை இருக்கு மகாபாரத காவியத்துல. இந்த டெல்லி ஆகிய அஸ்தினாபுரத்துக்கு 56 ராஜநாடுல 56 பேர். இப்ப இருக்குது நமக்கு டெல்லி. அப்ப வந்து 36வது தலைமுறையா ஒரு மன்னன் ஆள்றார். அந்த மன்னன் பேரு பிரதீப மன்னன். பிரதீப மன்னன் ஆண்டதனால் இந்த டெல்லிக்கு பிரதட்சிணாபுரி அகஸ்தினன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆண்டதனால் அதுக்கு அகஸ்தினாபுரி. களிறு அப்படிங்கிற மன்னன், களிர்னா யானை, களிருங்கிற ஒரு மன்னன் ஆண்டதனால் களிர்மாபுரி பட்டணம். குரு ஆண்டதனால் அது குருகுலம், பரதன் ஆண்டதனால் அதுக்கு பரதகுலம். இப்படி வந்து அந்த அகஸ்தினாபுரத்துக்கு 56 மன்னர்கள் ஆனாலும் 56 பேர். இப்ப ஆளக்கூடிய மன்னர் 36வது தலைமுறையா பிரதீப மன்னன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆள்கிறார். அந்த பிரதீப மன்னன் ஆண்டதினால் அதுக்கு பிரதட்சிணாபுரி பட்டணம். பிரதட்சிணாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய பிரதீப மன்னன் சபை
மகராஜனார் அப்பா ஆகட்டுங்க. என்னப்பா ஏன் ஓட்ட தெரியாதவங்க கார் ஓட்ட கத்துக்கு தாறுமாறா போகணும் கடவுளே இதான் நாட்டுல நடக்கிறது உண்மை கதை. எப்படி எப்படி நீ கேளு. இந்த ஆண்டு நல்ல முறையில் மழை பெய்யுது. உண்மைதான். மழை பெய்த உடனே பெத்தவங்க வயதானவங்க மகனை கூப்பிட்டு எப்ப நம்ம இருக்கிறது அரை வேணிக்கு அகனி இருக்கு. உண்மைதான். ஏதோ ஓட்டி இது போல விதை தானே வச்சா ஆமா இந்த ஓராண்டு காலம் நல்ல முறையில் ஜீவிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்றான் இந்த பையன் என்ன சொல்றான்? நான் இங்க இருந்து பண்ருட்டி போயிட்டு நான் எத்தனை எட்டு போட்டியா முட்டி போயிட்டு நான் வண்டி ஓட்ட கத்துருக்கிறேன். நான் கார் ஓட்ட கத்துக்கிறேன். நான் கார் விட்டு போவதை நீ வந்து ஏர் ஓட்ட போக சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டிலயும் வண்டி இருக்கு, பைக் இருக்கு, பிளோட் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆமா பக்கத்துல பாரு அண்ணி நாட்டுல இருக்கு, கேரளாவில ஆந்திரால ஆமா எல்லாம் பைக்ல போகும்போது போர் வந்துன்னா ஒரு பக்கமா நின்று பேசிட்டு போவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. எப்படி ஒரு வீட்லயும் புல்லோட் பைக் வச்சுக்கிறேன். புல்லோட் அது என்ன புல்லோட் அப்புறம் என்னமோ எம்மா எந்த கையா இருக்கட்டும். இவர் இங்க இருந்து போவார் 100 வேகத்துல. 100 வேகத்துல இவரு பைக் வச்சுக்கிற பெருமையாச்சு. ஆமா இங்க இருந்து 100 வேகத்துல போட உடனே இவ்வளவு நீண்டு இருக்கும் டச் ஒரு போன் வந்துரும். ஒரு கோடு இப்படி காதுல வச்சுக்கோம். இப்படி வச்சுட்டு எங்க 100 வேகத்துல போவான். 100 வேகத்துல போறாரு. முன்னாடி யாரு வரா தெரியலையே. ஏமன் கூப்பிடுறான். என்னது வாடாங்கிறான். இவன் ஏன் வர ஒரே குத்து 100 வேகத்துல போறவன் வரும்போது 100 திரும்பி வருவான். எதனால எதனால இவன் சிந்தனப்புறம் எங்க இருக்குது? செல்போன் மேல இருக்குது, செல்லுல இருக்குது. ஆமா ஏன்னா போன் வந்து ஒரு 2 நிமிஷம் ஆமா ஒரு பக்கமா நீங்க பேசிட்டு போனா பின்னி பத்து போயிருக்காங்களாம். உண்மைதான். இவங்க இவன் செல்லோட ஞாபகம். ஆமா பஸ் வருதா, லாரி வருதா, புளியமரம் வருதா, என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஆமா அப்படின்ற சிந்தனை தெரியாது. பாவி முன்னாடி பாடுபாடு செல்லு வந்தாலும் வந்தது, நல்லதுக்கும் உதவுது கெட்டதுக்கும் உதவுது. என் கதை வேண்டாம், வாங்க கதை சொல்லுவோம். அது வரட்டும். இந்த சபையில சபை பிரம்மா சத்திரிய வைசிரிய சுசாலம் சொல்ல முடியாது. நான் வந்ததாக வந்திருக்கக்கூடிய லட்சுமி ராஜ்யம் வருகிற சபை நோக்கம் நான் வருகின்ற பொழுது என்னை உற்றுநோக்கி கவனித்து பார்க்க முடியவில்லை. யாருக்கு தெரிகிறது? எனக்கு மட்டும் தெரிஞ்சால் போதாது. ஆமா பார்க்கக்கூடிய பாபர் மக்களுக்கு உன்னுடைய விளக்கு சொல் பாப்பா. தெரிவிக்கின்றேன். நான் வீரனும் பிரதிப மன்னன் வந்தே விளக்கம் வந்துடுவாரு ஐயா. அவனை 86 ரசத்து எங்களுடைய ஆளாகப்பட்டது பிரதட்சிணாபுரி வட்டணம். அப்படி பிரதட்சிணாபுரி வட்டணத்தை தகத்தோடு பரிபாலனம் செய்து வரும்படியான என்னுடைய பெயரோ பிரதீபமன்னன். பிரதீபமன்னன். ஆமா. என் மனைவி பெயரோ சுனிதா என்று சொல்லக்கூடிய பிரபாவதி. சுனிதா என்று சொல்லக்கூடிய பிரபாவதி. அப்படி சொல்ல முடியாது. என்னுடைய ஆறு பொருத்தம், வேர் பொருத்தம், ஊர் பொருத்தம் எப்படி இருக்கிறது? அப்படி என் நாட்டிலே எங்களுக்கு இருவருக்கும் ஒரு புத்திர வாய்க்கு இருக்கிறது. பையன் இருக்கிறான். சந்தனன் சந்தனன் சந்தனபாலன் சந்தனபாலன். அப்படி என்று ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் அழகான பிள்ளை. பரவாயில்லை. சந்தனபாலன் சந்தனபாலன் ஒரு பையன் இருக்கிறான். மற்ற விளக்கம் ஒடியா அனத்த வீரரை யாரும் கொள்ளே
அப்படின்னாலே ஐயா என் நாட்டிலே ஆ, பசுவும் புலியும் ஓர் துறையில் இருந்து பரவாயில்லை உங்களுடைய அர்த்தத்துல பகவே என்பதே கிடையாது. கிடையாது 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 அப்பேற்பட்ட நாட்டிலே ஆ, என்னுடைய நாட்டு மக்களுக்கும் ஆமா இன்னும் மற்றவர்களுக்கும் ஆஹா அரிதாசி வரிதாசி கோவிய சங்கரன் சரிதான் கட்டுப்பத்தி கழிவாடு பரவாயில்லை. அப்படி சொல்லக்கூடிய ஆமா யார் வந்தாலும் என் நாட்டிலே பாகுபாடு என்பதே கிடையாது. இல்ல இல்ல கிடையாதுங்க அப்பேற்பட்ட கள்ளம் கபடம் இல்லாத நாடு என்னுடைய நாடு. பிரதட்சணாபுரி நாடு ஆமா ஒண்ணுதான் அப்படி பிரதட்சணாபுரி வட்டணத்தை ஆ, யாராயினும் என் கட்டளை மீறி நடந்தால் நடந்தால் அவர்களை கொலை செய்து போட்டு விடுவேன். அது சரி அது மூஞ்சி பக்கம் போய் தெரியுங்க ஆமா. போகாருன்னு கடமைக்கு கடமம் கண்ணியம் கட்டுப்பாடு கட்டுப்பாடு. அப்படி சொல்லும்படியான கட்டுப்பாடு பெற்ற நாடு என்னுடைய நாடு. அப்புறம் அப்பேற்பட்ட நாட்டிலே என் நாட்டிலே தேச விசாரணை செய்கிறேன். மனமும் மாறி மழைகளும் பெய்து மகிழ்ச்சியாய் இருக்கின்றதா, மகிழ்ச்சியாய் இருக்கின்றதா. மனமும் மாறி மழைகளும் பெய்து மகிழ்ச்சியாய் இருக்கின்றதா, மகிழ்ச்சியாய் இருக்கின்றதா. மனமும் மாறி மழைகளும் பெய்து மகிழ்ச்சியாய் இருக்கின்றதா, மகிழ்ச்சியாய் இருக்கின்றதா. மனமும் மாறி மழைகளும் பெய்து ஐயா என் நாட்டிலே ஆமாம் மாதம் மும்மாறி மழை பெய்து மழை பெய்யுது சென்னல் ஓங்கி எழுந்து ஆமா. மக்கள் சேமத்தை புரிந்து இருக்கிறார்களா என்று கேள்வி. அப்படி கேக்குறீங்களா ஆமா. மகாராஜா மனமும் மாறி மலைகளும் மகாராஜா நம்ம நாட்டுல மாதம் மாதிரி மழை பெய்யுது ஏவற்றமான குடிமக்கள் எல்லாம் சீரும் சிறப்புமா நம்ம நாட்டுல மழை பேனா போயிலங்கிறான் பென்சிலும் போயிலங்கிறான் நம்ம நாட்டிலே நாங்க மழைக்கு கொஞ்சம் கொஞ்சம் என்பது எந்த ஒரு குறையும் கிடையாது கிடையாது. சீரும் சிறமா சந்தோஷமா இருக்கிறார்கள் அது வகட்டம் மற்ற விளக்கம் அலையும் கோவில் நம்ம நாட்டிலே பிரம்மாதே விஷ்ணாதே ருத்ராதே சரிதான் ஆட்கள் அடித்தல் படைத்தல் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் ஆமா ஆரணம் நாரணம் காரணம் அப்படி சொல்லும்படியான சரிதான் மும்மூர்த்தி மூன்று ஆலயங்களிலும் 6 காலை பூஜை அந்நிய நைவாத்தியம் அத்தனையும் தவறாமல் நடந்தே வரலாம் கேள்வி. மகாராஜா ஐயா நாளையும் ஐயா தேவாலி பிரமாணி விட்டாலும் சொல்ல முடியாது 3 ஆணைகளும் நாளை மாலை தொடர்படிக்கு கொஞ்சம் நடந்தே வருகிறது குறைபாடு கிடையாது குறைபாடு கிடையாது. கிடையாது மற்ற விளக்கம் தன்னுடைய மாதர் தாய்குல சிகாமணி இருக்கிறார்கள். அந்த கணவனையே கண்கொண்ட தெய்வமாக பவித்து வருகிறார்களா என்று கேள்வி. அப்படின்னு கேக்குறீங்க ஆமா. மகாராஜா கற்புடைய மதர் கணவன் அடிக்கிறாங்க எங்க என் நாட்டுல
எப்போ ஏன்னு கேளு. ஒரு ஆடவன் காலையில இருந்து வேலைக்கு போனானா ஆமா அவரு கமசமா கொஞ்சமா ஒரு 500 ரூபாய் சம்பளம் கிடைச்சா ஆமா அதுல ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணிட்டு பாக்கி 400 ரூபாய் மனைவிட்டு கொடுத்தா ஆமா பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு பரவாயில்ல. கணவனே தெய்வம், கணவனே மங்கல்யம், கணவனே சங்கதி ஆமா அப்படின்னு கணவனே தெய்வமா கும்பிடுவாங்க. உண்மை. இவன் சம்பரிக்கிற காட்சி பூரா சுத்தமா குடிச்சிட்டு மூத்தத்தை விட்டு ஊர்வம் வாங்கிட்டு வந்தா எந்த பொண்டாட்டி தான் கணவன் தெய்வம் நினைப்பாங்க. விளக்கு மக்கள் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன். அது எந்த நாட்டுல? அது நம்ம நாட்டுல கிடையாது, அது அன்னி நாட்டுல. அன்னை நாட்டுல. நம்ம நாட்டுல வந்து அப்படி சொல்லு. நம்ம நாட்டுல கணவனே தெய்வம், கணவனே மங்கல்யம், கணவனே சங்கதி எந்த ஒரு குறைபாடு கிடையாது. அப்படியே வாழ்த்து வருகிறார்கள். மற்ற விளக்கம் ஆமா. இந்த கிராமம் இருக்கிறது என்ன கிராமம்? வதனாகுப்பம். வதனாகுப்பம் கிராமத்திலே இன்று இரவு கேளிக்கை. எதற்காக? மினேஸ்வரன் அப்பன் அன்னவருக்காக எப்போது இந்த அப்பன் வந்து இங்க அமர்ந்தாரோ அன்று நாள் இருந்து இன்று நாள் வரைக்கும் முதலிரவு கூத்து நம்ம சிவராத்திரி முதல் இந்த கோவிலுக்கு அபிஷேகம் செய்து கூத்து வைக்கணும்னு சொன்னதே முதல் கூத்து நாம தான் வந்தாங்க. அதுல இருந்து வருடாந்திரம் அந்த அப்பனுக்காக ஒரு நாள் கேளிக்கையோ ஒரு இதுல 2 நாள் கேளிக்கையோ அப்படி மாற்றி நமக்கு தருகிறாங்க. இந்த ஊரார் ஒரு விருப்பத்தின் பிரகாரம் இந்த கிராமத்திலே அமர்ந்தவருடைய முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர், வார்டு மெம்பர், வைஸ் பிரசிடென்ட், கோவில் தர்மகர்த்தா அப்படி சொல்லும்படியான அண்ணாவுடைய
இதோ நம்ம எந்த மாதா பிதா எங்க இருக்காங்க? நம்ம வீட்டுல இருக்காங்க. இதோ சபையா வந்திருக்காங்க. ஆமா. இவர்கள் தான் நம்ம இந்த எல்லை விட்டு போகும் வரைக்கும் ஆமா. இவர்கள் தான் நமக்கு மாதா பிதா. ஆஹா. நமக்கு குரு என்ற ஒரு இல்லாமல் நம்ம இந்த லைட் பத்தி வர முடியாது. நம்ம குருவுக்கு மேலான ஒரு சபையில் அமர்ந்திருப்பார்கள். ஆமா. அன்னவருடைய பாதாரம் என்ற கமலத்துக்கும் நமக்கு நாடகாசான விளங்கும்படியான சித்தாரியை சேர்ந்த தேவக்கண்ணன் நாடகாசிரியர் அன்னவருடைய பாதாரத்திற்கு கொட்டாங்குச்சை சேர்ந்த கோடையடி மிருந்தக சக்கரவர்த்தி கம்பெனி உரிமையாளர் என்று சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட தேவராஜ அண்ணவருடைய பாதாரம் மண்டங்களுக்கும் மற்றும் 16 ஆசானுடைய பாதாரத்திற்கு உனக்கும் என்னை ஈன்ற மாதா பிதா அவர்களுக்கு நெஞ்சு குகனுக்கு வணக்கம். இன்றைய தினத்திலே என் மனைவியாக இருக்கும்படியான சுனிதை என்று சொல்லக்கூடிய பிறந்தாவதி கொண்டு வா. பிரபாவதி வருகிறது.
நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சுகமா இருக்கீங்களா? எந்த குறைபாடும் கிடையாது. குறைபாடு இல்ல. எங்க புண்ணியத்திலையும் அப்பா புண்ணியத்திலையும் எந்த குறைபாடும் கிடையாது. அந்த அப்பா புண்ணியத்துல வேணா சொல்லலாம். ஆமாம்மா. புண்ணியத்துல புண்ணியத்துல எந்த குறைபாடு இல்ல. கிடையாதுமா, கிடையாது. சாப்பாட்டுல குறை இல்ல. இல்ல. எந்த விதத்திலயும் குறை இல்ல. இல்லம்மா. என் புண்ணியத்துல என்ன நல்லா இருக்கிற? இருந்தாலும் இப்ப நீங்க இருந்தோடானே எங்களுக்கு ரூபாய் சோறு வாங்கி கொடுக்குறீங்க. அப்படி உங்க புண்ணியமே காணுமே இல்லையா? நாங்க இருந்தாலும் இல்லாட்ட நீ இருந்தாதான் நடக்கும். அது அப்புறம் எங்க யாருன்னா மதிக்கிறாங்க. பரவாயில்ல, இவர் சூப்பரா வருது. ஒரு பொண்ணு எடுக்கிறாங்க, கிழமை ஏதோ கிடையாது மறுக்குதோ. இந்த பொண்ணு வேஷம் தனியா வந்து ஆடுமா? ஆமா. நீ இருந்தாலும் மதிப்பு. அப்படி இருந்தாலும் பார்த்தா எப்படிலாம் தோணுது உனக்கு? ஐயோ, எனக்கு இப்படி எப்படியோ தோணுது. ஒரு நைட்டு ஜாமான் கேட்பேன். ஒரு நைட்டுக்கா? நைட்டு வெள்ள நைட்டு செய்யல. சும்மா கொஞ்ச நேரம் பகல்ல தான். ஒரு அரை நாளைக்கு. என்ன அரை நாளைக்கு கொஞ்ச நேரம் பகல்ல என்னடா? ஏட்டுமா தப்பு தப்பா பேசக்கூடாது. உங்களுக்கு சின்ன பொண்ணு, அறியாத பொண்ணு, தெரியாத பொண்ணு, வாயில விரல வச்சா கூட கடிக்க மாட்டேன். பாப்பா குட்டி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. ஆமா. என்கிட்ட தப்பு தப்பா பேசக்கூடாது. இல்ல, பேச மாட்டேன். படிச்ச பொண்ணு. ஆமாமா. கரெக்டா பேசணும். சரிம்மா. அப்பனாதான் உனக்கு நான் மதிப்பு கொடுப்பேன். என்ன வெட்டி ஒரே உததான். வாங்கம்மா, வாங்க. என்ன வாங்க. உனக்கு இருந்தா தானே தாங்க. நீ எட்டி ஓட நான் பாக்குறேன். என்னத்த பாக்க போற? ஒதுக்கிட்டியா? ஒதுக்கிட்ட பாக்குறேன். ஒதுச்சா பாப்பியா? ஒதுச்சா பாக்குறேமா? அப்படியா? ஆமாமா. அப்ப நீ குனி. நான் ஒதுக்கிறேன். குனிடா. பச்சடி பாக்கிறதுக்கு எப்படி குடிக்கிற பாருங்க. கம்பியட்டி. ஆமா. அப்படி இருந்தாலும் ஆமா. அழகான மயில் போட தோணுது. ஆமா. மயில் ஆடணும்னால் குயில் பாட வேண்டும். குயில் கூவணும். கூவணும். இந்த குயில் கூவினால் மயில் ஆடும். ஆட வேண்டும். நல்லா கூவியாடி. கூவியா? நல்லா கூவியா? முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். ஆமா. சரி பண்ணு. மண்ணாமுலரோடு குட்டி பக்கந்தாடி
பார்த்து கோயம்புத்தூரில கேட்டாங்க கொண்ட மூடி அழக பார்த்து கோயம்புத்தூரில கேட்டாங்க நெத்தியில பொட்ட பார்த்து இன்னூரில கேட்டாங்க முக்கழக பத்தி விட்டு என்ன முக்கையும் கொட்டி கேட்டாங்க எல்லாரும் நான் சொன்னேன் என் மச்சாவும் மேல ஆசைப்பட்டு வந்தேன் எதமான பொண்ணு என்ன எம்ஜிஆருக்கு கேட்டாங்க தமிழக முதல்வர் இருக்கிறாரு எம்ஜி ராமச்சந்திரன் என்ன கேட்கணும்னு மனசுல மனசார நினைச்சாரு என்னாச்சு தெரியுமா எதமான பொண்ணு என்ன எம்ஜிஆருக்கு கேட்டாங்க கேட்டா பார கேட்டாரு அவரு மாறாட போல போயிட்டாரு நலமான பொண்ணு என்ன ராஜீவ் காந்திக்கு கேட்டாங்க யார் தெரியுமா அகிலிங்க மந்திரி இருக்கிறாரு திருவாளர் ராஜீவ் காந்தி என்ன கேட்கணும்னு டெல்லியில இருந்து ஸ்ரீபெரும்புதூர் வந்து இறங்கினாரு என்னாச்சு தெரியுமா நலமான பொண்ணு என்ன ராஜீவ் காந்திக்கு கேட்டாங்க கேட்டா பாரு கேட்டாரு அவர் இறங்கின உடனே போயிட்டாரு டாடி என்ன ஊக்கு டாடி ஊக்கு இல்ல தூக்குன்னு சொல்லுமா டாடி இங்க பொக்கிலிங்க வந்தா நான் ஒலி கேட்கலாம் டாடி டாடி நானு கைலாசத்துல இருந்து வரேன் கைலாசம் இல்ல வைகுந்தத்துல இருந்து காலேஜ்ல இருந்து வந்தேன்னு சொல்லு காலேஜ்ல ஆமா பேர்பட்ட தமிழகத்துல பேர்பட்ட காலேஜ் எதுன்னு கேட்டா ஆமா சிதம்பரம் அண்ணாமலையார் காலேஜ் ஆமா காஞ்சி மருத்து போச்சு மூளை கட்டு இருக்காங்க காலேஜ் தான் சரி விடுப்போம் ஆமா நான் சிதம்பரம் அண்ணாமலையார் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஆமா டாடி என்ன போன் பண்ணி ஏன் டாடி என்ன வர வச்சுமா அம்மா இறந்து போனாங்க அம்மா செத்தா போட்டாங்க செத்து போகல உயிர் போயிட்டு நீ எப்ப டாடி போவ கொஞ்சம் தீக்கு போட்டு தான் போவேன் நான் இது தூக்கம் கொஞ்சம் இருக்கிறேன் ஆமா நான் எமனுக்கா எனக்கு வயதாகி போச்சு ஆமா இப்பவே நான் இருக்கும்போது ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் கடமை சொல்லுவேன் அதுக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் அதனால தான் போன் பண்ணி வர சொன்னேன் டாடி எனக்கு கல்யாணமா ஆமாம்மா உனக்கு வெக்கமா தான் இருக்கும் அக்கம் போக சரியா போடும் ஹலோ அப்படின்னு கூட சரியா போடுமா அப்படியா ஆமாம்மா டாடி எனக்கு கல்யாணம்னு சொல்றேன் ஆமா நான் படிச்ச பண்ணு நான் வேலைக்கு போக மாட்டேன் சரி என் உடம்புல வேறு தண்ணி வரக்கூடாது சீமனத்துல கலையக்கூடாது இந்த கொண்டப்பூ வாடக்கூடாது கொண்டப்பூ வாடக்கூடாது ஆமா டாடி நல்ல ஒரு உத்தியோகம் மாப்பிள்ளை இருந்தா நான் முந்திரி கோட்டை கூட வாடகை போக மாட்டேன் அப்படியே வீட்டுல தான் இருப்பேன் அழகான மாப்பிள்ளை நல்ல உத்தியோக மாப்பிள்ளைய பார்த்தாடி பார்த்துட்டமா யார் டாடி மெட்ராஸ் மெட்ராஸ் எப்படி சேலம் ஆமா லாரி டிரைவர் லாரி ஏறா ஆமா டாடி லாரிக்கார டிரைவர் ஆனா தட்டிக்க மாட்டேன் Rava
மேல இருக்க மாதிரி ஆடணும். அதுக்கு முன்னெல்லாம் ஐஸ்கிரீம் மாதிரி எல்லாம் ஆடணும். ஆமா அது குடிச்சிட்டு அவங்க அப்படிங்கோ. ஆமா ஆமா அது ஓட்டிட்டு லீவ் போட்டு வீட்டுக்கு வந்துடுறோம் தூக்கத்துல அங்க லாரில ஆறு நமக்குற மாதிரி. ஆமா எங்கேயும் போட்டு ஆறு நமக்கு கூட இருக்கு வேண்டாம். அது வேணாமா? ஆமா அது ஆமா எந்த கஷ்டமும் வெளியே போகணும் வேலை செய்ய உட்காந்து நீ சாப்பிடலாமா போயிருக்காரா? ஆமாமா அவரு லட்சிய விட்டு குத்திடுவார் தூக்க மாட்டேன். அவரு லட்சிய விட்டு குத்திடுவார். நான் போலீஸ் அவர் என்ன செய்வாரு? எப்பேற்பட்ட சிநேகிதன் நான் கூடிட்டு இருந்தாலும் அவர் கேஸ் கிடைக்கணும்னா நல்லவன் கெட்டவன் வந்துருனா கொள்ளக்காரன் கொள்ளக்காரன் பார்க்க மாட்டாரு. அனைத்து பார்த்து லாக்கப்ல விட்டு லட்சியம் போட்டு குத்துறாரு. அதை போல லீவ் போட்டு வீட்டுக்கு வந்தா நான் ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் ஒரு லட்சியம் குத்தி போடுவாரு. அப்ப அவரும் வேணாம். ஏமா அப்ப நான் பாத்துட்டீங்கன்னா ஒரே மாப்பிள்ள தான். அந்த மாப்பிள்ளை கட்டிக்க மத்தளக்காரரை கட்டிக்க. மத்தளக்காரர் மத்தளக்காரர் கட்டிக்க மாட்டேன். அவர் அடிச்சு அடிச்சு கீழ்ச்சிடுவார். நான் மத்தளக்காரரை கட்டிக்கிட்டா அவர் என்ன அடிக்கிறாரு? பட்டு போன கட்ட செத்த போன தோல் ஒண்ணு படுக்க வச்சு அடிக்கிறாரு. ஆமா ரெண்டு நிக்க வச்சு அடிக்கிறாரு. குத்த வச்சு அடிக்கிறாரு. அந்த செத்து போன தோலே அவருக்கு அந்த பாடுபடுதுன்னு சொன்னா நீங்க உயிரா இருக்கிற தோலி அந்த தோலை எந்த பாடுபட முடியாது. டாடி நீ பாக்குற அவரும் வேணா நீ பாக்குற மாதிரிலாம் வேண்டாம். அப்ப நீ ஏதாச்சும் மனசுல ஏதாவது ஒரு மாப்பிள்ளை பார்த்தா சொல்லு அவங்களே கட்டி வச்சுடுறோம். நாங்க எதுக்கு நாங்க படிக்க போறோம்? அதானே பின்ன நாங்க லவ் பண்ணுறோம். அப்படியே சொல்லு டாடி என்ன அடிக்காம ஒதுக்காம வச்சுக்கிற மாப்பிள்ள சொல்லுமா சொல்லுமா சொல்லு. வசனத்திலே நானே பாத்துக்கிறேன். அது சொல்லாது நான் கட்டி வச்சுறேம்மா. நெசமாலுமா டாடி ஆமா என்ன அடிக்காம ஒதுக்காம வச்சுக்கிற மாப்பிள்ள யார் தெரியுமா? யாருமா? எப்ப நீ என்ன கட்டிக்க
அரசாங்கத்துல 1000 பேர் தாலிபான்னு வேலை நடக்குது. ஆமா அவங்களுக்கும் தனி பேர் இருக்குது. அந்த பேரை வச்சு கூப்பிட்டா ஐயா ராணி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பயபக்தியில வந்து சேருவேன். நீ பாட்டி கூப்பிட்டா அந்த பெயர் வைத்து கூப்பிட்டால் அந்த ராணியம்மா வந்துருவாங்க. கண்டிஷனா வருவேன். ராணியம்மா வருவாளா தாதி வருவாளா? ஓ வேதி வருவா. சரி பேர் வச்சு கூப்பிடலாமா? அடியே மல்லிகா அண்ணா. மல்லிகா கோயிலுக்கு போயிருக்கிறாயா? எதுக்குடி? தப்பு கொட்டை முந்திரி கொட்டை போயிருக்க. முந்திரி கொட்டை புடிச்சு வச்சு பலாக வைக்கிறாங்க. பலாக இந்த ஊர்ல ஒரு காய் வரணும்னா அப்பதான் பூ வைக்குது. அது எங்க இருந்து கிடைக்கும்? காலைல பூ கிடைக்கும். அடியே சித்ரா அண்ணா. அவ ஊரா சித்ரான்னு. எங்க சித்ரா ஊரா? எல்லாம் ஆள் கிடைக்கத்தான் ஊரா சித்ரா. அடியே ஆராயி. இல்லைங்க கூத்து பக்கம் வந்துட்டாங்க. ஊடெல்லாம் சும்மா தான் இருக்குது. வீட்டுக்குள்ள ஆரம்பிச்சுக்கிறான். ஐயோ 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 என்ன எத்தனை பேர் கூப்பிட்டா வர மாட்டேதா? என்னதான் பேரா இருக்கும்? மழை பெஞ்சாதான் பேரும். அடியே குப்பு தம்பி யாரோ வாக்காடுன்னு அக்கான்றா. வாக்கா வாக்காந்துக்கிட்டு தம்பி இந்த குஷ்பு இருக்கிறாங்க. அண்ணாமலை படத்துல நான் தான் பாட்டு எங்க கொடுத்தேன். உனக்கு அவார்டு கிடைச்சிருக்குமா? என்னால அந்த அம்மாவுக்கு அவார்டு. உனக்கு கிடைக்கல. என்ன பாட்டுமா? என்ன பேர் தெரியுமா? ஏ கொண்டையில் அது எப்பேற்பட்ட பாட்டு. அந்த பாட்டு இந்த மாதிரி அவன் பாட சொல்றாங்க. என்ன கொண்டையில் தாளமும் நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் என்ன பூ பாடுறீ? ஆமா என்ன பாட்டு பாடுற? அது பாடுறதுக்குள்ளதான் தாளகர் உழைப்பு. தாளக்கார வளர்னாலும் வாய் வளருமா? கரெக்டா பேசுறது இல்ல. என்னத்த கரெக்டா பேசுறேன்? அந்த பேர் இல்ல. லோன் மாடு. ஏன் என்ன லோனா மாடு? ஆமா அவன் மரத்துக்கல்லையும் பேர் வைக்கிறது கேஸ் பத்த வைக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இல்ல கேஸ் பத்த வைக்கிறோம். பேரே கேஸ் சரி விடு. அப்படி அந்த பேர் இல்ல கிடையாது. அப்ப என்னதான் பேரா இருக்கும்? இன்னும் நான் தூத்த போட்டு பேரும் பாருங்க. அப்படியா? அடியே அங்கம்மா அதாண்டி வந்தமோ. நீங்க தேடுங்க. உனக்கு 16 ரூபா. நீங்க தேடுங்க. தெரியல. நீங்க தேடுங்க. கரெக்டா கணக்கு பண்ணிக்க 3ஆம் மாசம். ஏண்டி பண்ண? பேர் வைத்து கூப்பிட்டேன். ஓடி வந்த. ஓடி வந்து சுத்தி விட்டேன். ஆசையா சுத்தணுமா? பின்னாடி ஆச்சு. போய் அவர் வீட்டுல குடும்பத்துக்கு தெரியாம அவர் வந்து பீடி குடிப்பாரு. சுருட்டு குளிருக்கு என்னமா சுருட்டி? குளிருக்கு சுருட்டு கொடுத்தா கொஞ்சம் குளிர் கதை இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவை குடிப்பாரு. அவர் செவத்துல வந்து விளக்க மாட்டோம் ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க. விளக்கு மாடம். ஆமா அதில் தான் ஓத்தி விட்டு வச்சிருப்பாங்க. தீப்பெட்டி வத்தி மாற்றி மேல வச்சிருப்பாங்க. நம்ம போய் நீங்க வேகம் நான் உனக்கு அர்த்தம் அடிப்பாவி அத்தை மக மாமனா ஒரு ஆசை வரும். அக்கா தங்கச்சி தானே ஆசை தோணாது. மாடத்துல கை விட்டு குழப்புற மாதிரி உள்ள விட்டு கை விட்டு குழப்புறேன்டியம்மா. சாரி தாய் மாசம் என்னைக்கு 1ஆம் தேதி பிறந்து தாய் 1 இருந்து பிறகு 5ஆம் தேதி வரைக்கும் வெக்கம் மானம் சூடு சொன்ன இதெல்லாம் உளுந்து ஆமாம்மா சாப்பாடு நான் பாதி சாப்பிட வச்சுனாக்க நீ பாதி சாப்பிட ஒரு பெண்ணா பிறந்தவ அடக்கோடமா சபைக்கு வந்தாதா ஒரு 10 பெரிய மனுஷால உட்காந்துருக்காங்க. பெரிய பெரிய மனுஷால உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தா அசிங்கமா தோணாது. ஒரு பெண்ணா பிறந்த என்ன அழகு. அழகா பிரியில் வைத்து பாவாடை கட்டி மகாலட்சுமி மாதிரி வந்து என்ன மாதிரி நின்னாதான் உன்னை பாப்பாங்க. அப்ப என்ன இது எந்த கதையை கேட்கறேன்? என்ன பெரிய வச்சு பாவாடை கட்டிக்கிட்டு தான் இருந்தான். பாவாடை கட்டிட்டு நேரம் ஏறி வேலைக்கு போறது. ஏறி வேலைக்கு 100 நாள் ஏறி வேலைக்கு முடியல. எங்க ஊர்ல முடிஞ்சு போச்சுமா? அதெல்லாம் இப்பதான் மும்முரமா நடக்குது. சரி சொல்லு. ஏன்னா எலெக்ஷன் வருதுல்ல 5000 பணம் போட்டேன். ஓட்டு போடுறாங்க. சொல்லு. ஏறி வேலைக்கு ஏறி வேலைக்கு போயிட்டா 9 மணிக்கெல்லாம் மக்கள் பணியாரத்தை வேலை விட்டுட்டு மக்கள் பணியாளர் இல்ல மக்கள் பணியாளர் பெயர். நான்
சுருக்கமா சொல்லி கொடுத்தா அதுக்கு மக்கள் பணியாரம் சரி விடு. அவர்கிட்ட ஆயிரம் போட்டா 10 கொம்னாட்டிக்கு மீட்டர் கணக்கில் வந்து ஆளுக்கு இவ்வளவு இடம் சொல்லி அளந்து விடுவாங்க. நாங்க அதுல காலடி போட்டு உட்காந்துக்கிட்டு தான் வீட்டு கதை பேசாத ஊரா வீட்டு கதை பேசுறேன். என்னன்னு பேசுறீங்க? அந்த போறீங்க அந்த பையனும் அந்த குட்டியும் நேரம் வரைக்கும் சாவு சேர்ந்து அந்த தோப்புல முள்ளு தோப்புல போய் என்ன இறக்கிட்டு ஓட்டுல மாதிரி மயக்கி ஓ கொடுப்பாங்க நமக்கும் வா இப்படி பேசிட்டு சரி வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே வந்தா பசங்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுத்துட்டு என் வீட்டுல காத்தாடி இல்ல பூத்தாடி இல்ல. காத்தாடி இல்ல? ஏண்டி அம்மா கொடுத்த காத்தாடி என்னாச்சு? உனக்கு சீர் வச்சு கொடுத்தாங்களா அந்த காத்தாடி என்னாச்சு? அதான தூங்கும்போது என் புரிச்ச நினைத்து சாராயம் குடிச்சிட்டான். பேர் பண்ணி என்ன விட்டு வச்சுக்கிறேன்? என்ன பண்றது? நான் அந்த முடிச்சிருப்பேன் அப்படியே கைத்துல கை வச்சு நசிக்கிறான்னு தான் பார்த்தேன். இவ்வளவு தெருவில் முடங்கிருக்கு. சரி தெருவில் முடக்கணும்னு சத்திரத்துல இருந்து குளிக்க வரும் பூரா என் தெருவு ஏதோ வரணும். ஒரே தெருவு மெயின் தெருவு மெயின் தெருவு சத்தியமா கடவுளை இந்த மண்ணை வெட்டுறதும் கரமால போய் கொட்டுறதும் தூக்கத்துல பாவடை துணி கலவரத்து ஒண்ணு தெரியும். அவ்வளவு கை கால் அசதி உடம்பு அசதி தண்ணி போட்டு வரோம் சும்மா வருப்பான். என்ன பண்ணுவான்? இது யாரும் நெல்ல வாடச்சமா பெரிய கால கழிப்பு கிடக்கு சொல்லிட்டு கறிப்பிடாம அவளுக்கு மாதிரி உடிக்கிட்டு போயிடும். ஐயோ ஐயோ அப்புறம் என் வீட்டுக்காரர் பார்த்தாரு இனிமேட்டு இவளுக்கு பிரியில் வச்சு பாவடை சுத்தப்படாது 2 மீட்டர் துணி எடுத்து வெயிட் வச்சு போட்டோம். துணி எனக்கு வெயிட் வச்சு போட்டாரு. பேண்ட் போடுறேன் கண்டி ஒரு பேண்ட் போட்டிருக்கேன் ஒரு ஃபுல் பேண்டா போட்டா பார்க்க லட்சணமா இருக்கும். அது என்ன டவுசர் ஆஃப் கால் டவுசர் ஃபுல் பேண்ட் போட்டா அரிசியில கட்ட முடியாது. ஏன் ஹாஃப் பேண்ட் போட்டாதான் அப்பயே கட்டலாம். என்ன சொல்ற? அது எப்படி அது? அதெல்லாம் உனக்கு தெரியாது. அதுதான் சரி ரைட் ஓகே. ஒரு பாத்ரூம் யூரின்லாம் வந்தா என்ன செய்வ? அதெல்லாம் என் வீட்டுக்காரர் ஜிப் வச்சு தைச்சு கொடுத்துருக்காரு. என்ன ஜிப்பு? முன்பக்கம் பின்பக்கம் மாதிரி ஒரே ஜிப்பு வச்சு அப்படி இருந்தாலும் பாடியம்மா வர வேண்டிய வணக்கம்மா வணக்கம்மா கலை வணங்குவது யாவர் வருமுறை உரைத்தல் மந்திரி கலை உண்மையா அப்படி இருந்தாலும் தமிழ்நாடு அந்த போது பெயர் என்ன தெரியுமா? அப்படி என் பெறாகப்பட்டது பிரபாவதி பிரபாவதி என்று சொல்லுவார். நம்ம ஒரு எங்க ஐயா பணம் கொடுத்தாலும் கர்ணமர் கொடுக்க வேண்டுமா? கொடுத்தால் விட்டால் கடைசி வரை கிரேதம் எடுக்க வேண்டுமா? இந்த மகாராத்திரி நன்மை தெரிய இன்னும் புதுமாலை என்ன இடத்துல வந்து சரி அவர் பேர் என்ன? அந்த ஊர் மாரி அந்த ஊர் நமக்கு தாய்க்கிறாமா. ஆமா அவருடைய சம்பந்தம் இருக்கிறாரு. சிவகாந்த ஐயா நமக்காக ரூபா பணம் கொடுத்துருக்கிறார். பஸ் கண்டக்டர். ஓ கண்டக்டர் இருக்காரு அவரு. பரவாயில்ல விடு 1000 பேர்த்த இடிச்சு பார்க்கலாம். ஐயா கண்டக்டர் இருக்கிறாரு. நமக்காக ரூபா பணம் கொடுத்துருக்கிறார். அண்ணவர் குடும்பத்துல இந்த முனியப்ப சாமி இருந்து கட்டி வைத்து பாலபடம் பண்ணி என்னன்றைக்கு சீர் சிறப்பமா சந்தோஷமா இருக்கும் என்று வாழ்வு வாங்கி பார்த்துக்கிறேன். அப்படி இருந்தாலும் அம்மா என்னோட பெயராகப்பட்டது அப்படி என்ன வேறாகப்பட்டது பிரபாவதி பிரபாவதி என்று அழைப்பார். பிரபாவதி ஆமா பிரதட்சணாபுரி பட்டணம் பிரதட்சணாபுரி வீட்டுக்காரரு பிரதட்சணாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய இவருடைய வீட்டுக்காரர் பிரதீப மன்னன். அப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை இருக்கு. புள்ளப்பத்த உடம்பா தெரிஞ்சு என்ன பார்த்தாலும் கட்டு விடாத இருக்கிறேன். என்ன சின்ன வயசுல கல்யாணம் பண்ண அப்படியா? இந்த நாட்டை ஆள்வதற்கோ மனசாட்சி செய்வதற்கோ உங்களுக்கு கொல்லி வைப்பதற்கோ உணவளிப்பதற்கோ அழகான ஆண் குழந்தை இருக்கு. ஆண் குழந்தை என்ன பெற்றமா? சந்துருபாலன். சந்திரபாலன் சந்திரபாலன். ஆமா ஆமா. அப்படி இருந்தாலும் நேரத்துல என்ன காரணம் ஏது காரணத்தை பதியாகி வந்தது அழைப்பு கொண்டிருக்கிறார். பார்க்கணும். சரி வணங்கிட்டு அருணையின் பதியில் வளர் அருணாச்சல அருணையின் பதியில் வளர் அருணாச்சல ஐயன் அருணாச்சல அருளை தந்து அனுதினத்தோடு அருள்தரு சர்வேசன் அருளை தந்து அனுதினத்தோடு
வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி ஆஹா. சக்தி ஒன்று சமயபுலவர்கள் இங்க விளையாடக்கூடிய குப்ப நன்னகரத்தை சேர்ந்த சேர்ந்த அப்பன் முனியேஸ்வரன் முனியேஸ்வரன். அப்படி இன்றைக்கு சிவராத்திரி. ஆமா, ஆமா. அப்படி இந்த சிவராத்திரி முன்னிட்டு முன்னிட்டு இந்த ஒரு விரு கேளிக்கை. கண்டிப்பா. அப்படி ஆ. அந்த அப்பனுடைய வாதத்திற்கு வாதத்திற்கு உள்ள ஊர் பொதுமக்களுக்கும் இதோ சித்தியரை சேர்ந்த தேவக்கண்ண நாடகாசான் ஆசான். அவருடைய வாதத்திற்கும் வாதத்திற்கும். உனக்கும் ஆஹா. இந்த சிறுமை ஆ. தாழ்த்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆ. விவேகி மன்னர் அழைத்திருக்கார். அழைக்கிறார். ஆ. ஆ. தங்கள் மனைவியை ஆட்சி படைக்கூடிய விளையாட்டு வந்திருக்கிறது. மலையாளி எதிர்க்கா ஆமாங்க. ஆகட்டும் மறுபடி உத்தரவு. ஓஹோ, சுவாமி மன்னவா. பிரபாதி ஐயா மன்னா வந்தனனே பாது பணிந்தனனே. சுவாமி, உங்களுடைய வாதத்திற்கு பிரபலாவதி போராட்டம் செய்கிறார். எழுந்துமா எழுந்து ஐயா, என்னுடைய பாதாரத்தை ஆதாரமாக சேர்த்து கொண்டபடினாலே சரி. கள்ளி காவேரி வரைக்கும் ஆ. புள்ளி விமல் வரைக்கும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வத்தோடு பயந்துமா. அப்படி இருந்தாலும் ஆமா. எனக்கு வாழ்க்கை வைக்க நாள் கொடுத்தீங்க. ஆமா. மிக்க நன்றி. ஆ. அப்படி இருந்தாலும் ஆ. நம்மளுடைய மகனாகிய சத்துருபாலன் அழைக்கணும். அப்படி பாடகசாலையில் இருக்கா நம்ம சத்துருபாலன் அழைக்க ஆ. இப்படியாக ஆ. மகாராஜாப்பட்ட மகனாகிய சந்துரு அழைக்க ஆமா. சந்துரு மகாராஜ் இருக்காங்க.